விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட ஸ்ரீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. தீபாவளினா பளிச்சிட ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வணக்கம். செய்தி சுருக்கம். திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரம் இரு நீதிபதிகள் அமர்வு இன்று தீர்ப்பு. மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபமேற்ற உத்தரவிட வேண்டும் என்று இந்து தமிழக கட்சித் தலைவர் ராம ரவிக்குமார் மதுரை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன், மலையில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீப திருவிழா அன்று தீபமேற்ற வேண்டுமென கடந்த மாதம் 1ஆம் தேதி உத்தரவிட்டார். ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்று தெரிவித்து தீபமேற்றப்படவில்லை. தனி நீதிபதியின் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு, மதுரை மாவட்ட நிர்வாகம், அறநிலையத்துறை, சிக்கந்தர் தர்கா நிர்வாகம் உட்பட 26 மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் அனைத்தையும் நீதிபதிகள் ஜி. ஜெயச்சந்திரன், கே. ராமகிருஷ்ணன் அமர்வு 5 நாளாக விசாரித்தது. வாதங்களை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். இந்நிலையில் தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கப்படும் என்று நீதிபதிகள் அறிவித்துள்ளனர். அதன்படி இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. நிதிஷ் போல பழனிசாமி விட்டு கொடுக்கணும், அமித்ஷா வலியுறுத்தல். தமிழகம் வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை திருச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி சந்தித்து பேசினார். அப்போது சட்டசபை தேர்தலில் திமுகவை தோற்கடிக்காவிட்டால் பாஜவை விட அதிமுகவுக்கு தான் அதிக பாதிப்பு ஏற்படும். திமுக கூட்டணியில் இல்லாத கட்சிகள் அனைத்தையும் நம் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என அமித்ஷா திட்டவட்டமாக கூறியுள்ளார். இது தொடர்பாக பாஜக தலைவர் ஒருவர் கூறியதாவது: 2021 சட்டசபை தேர்தலில் தினகரனின் அமமுக மற்றும் தேமுதிகவை கூட்டணியில் சேர்க்குமாறு வலியுறுத்தினோம். ஆனால் பழனிசாமி மறுத்தார். இரு கட்சிகளும் வந்திருந்தால் திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைப்பதை தடுத்திருக்கலாம். இதை வேலுமணியிடம் சுட்டிக்காட்டிய அமித்ஷா, வரும் தேர்தலில் பன்னீர்செல்வம், தினகரன், தேமுதிக, பாமக, புதிய தமிழகம் என அனைத்து கட்சிகளையும் சேர்க்க வேண்டும். பீகார் சட்டசபை தேர்தலில் சிராக் பஸ்வான், ஜிதன்ராம் மஞ்சி ஆகியோரை கூட்டணியில் சேர்க்க அம்மாநில முதல்வர் நிதிஷ்குமார் விடாப்பிடியாக மறுத்து வந்தார். ஆனால் பாஜகவின் வற்புறுத்தலை ஏற்று கூட்டணியில் சேர்ந்தார். 2024 லோக்சபா, 2025 சட்டசபை தேர்தல்களில் நம் கூட்டணி பெரும் வெற்றி பெற்றது. தனக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் வெற்றியை கணக்கில் கொண்டு கூட்டணி முடிவை நிதிஷ்குமார் எடுத்தார். அவரைப் போலவே பழனிசாமியும் பிடிவாதத்தை தளர்த்த வேண்டிய நேரம் இது என அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வலுவான கூட்டணி இல்லாவிட்டால் அதிமுக நிர்வாகிகளை நம்பிக்கை இழந்து வேறு கட்சிகளுக்கு சென்று விடுவர் எனவும் அமித்ஷா எச்சரித்ததாக அவர் கூறினார். திமுகவை வீழ்த்தும் திராணி தேஜா கூட்டணிக்கே உண்டு, நயினார் நாகேந்திரன் உறுதி. பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கை: திமுக அரசிடமிருந்து தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு துவங்கப்பட்ட தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் யாத்திரையில் கடந்த 3 மாதங்களாக சரியான உணவை மறந்து உறக்கம் துளைத்து என்னுடன் ஓடி களைத்தவர்களுக்கு எள்ளென்றால் எண்ணெயாக நின்று இப்பயணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர்களுக்கு நன்றி. நமது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தன்னம்பிக்கை தெரிக்க முறையை கேட்ட பிறகு எனக்கு தோன்றியது ஒன்றே ஒன்றுதான். தனது குடும்பத்தை மட்டுமே உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்ற நோக்கில் தமிழகத்தின் குடும்பங்களை காலில் போட்டு மிதித்துக் கொண்டிருக்கும் திமுக எனும் ஊழல் கூடாரத்தை வீழ்த்தும் திறமையும் திராணியும் நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மட்டுமே உண்டு. பணத்தை மட்டுமே துணையாக கொண்டு தேர்தலை சந்திக்கும் திமுகவினை நமது படை தூக்கி போட்டு பல்லாங்குழி ஆடப் போகிறது. அதை தமிழக மக்கள் கைதட்டி ரசிக்கப் போகிறார்கள். அதற்கு கடந்த 3 மாதங்களாக நடந்த நமது யாத்திரையின் மூலம் தமிழகம் முழுக்க வலுவான அடித்தளமிட்டிருக்கிறோம். இனி அடுத்த 3 மாதங்களுக்கு அதன் மீது பலமான வெற்றி கோட்டையை கட்டி எழுப்பப் போகிறோம். அக்கோட்டையின் நிழலில் ஊழலில் ஊறிக்கொளுத்த திமுக அரசு மொத்தமாக கரைந்து காணாமல் போகப் போகிறது. எனவே திமுகவின் அக்கிரமங்களைக் கண்டு நீர்ப்போத்த நெருப்பாக நமது நெஞ்சங்களில் கனன்று கொண்டிருக்கும் சினத்தை தட்டி எழுப்புவோம், துடை தெரிவோம். திமுகவின் காட்டாட்சிக்கு எதிராக அணை கட்டி தடுக்க முடியாத காட்டாற்று வெள்ளமாக இனி களமாடுவோம். நம்மை தடுத்து அடக்க நினைப்பவர்களை அறத்தின் துணை கொண்டு துடை தெரிவோம். திமுகவின் கோரப்பிடியில் சிக்கியுள்ள மக்களை விடுவிக்க தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம். பண்பாட்டை காக்க தன்மான தமிழகத்தை மீட்டெடுப்போம் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இரட்டை இலை யாருக்கு? விசாரணையை முடிக்க வழக்கு. அதிமுகவில் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக நிலுவையில் உள்ள வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார்.
சூரியமூர்த்தி அளித்த விண்ணப்பத்தை தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீட்டு உத்தரவு அடிப்படையில் விசாரிக்கும்படி தேர்தல் கமிஷனுக்கு கோர்ட் உத்தரவிட்டிருந்தது. இந்த சூழலில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே உள்ளன. தேர்தல் அறிவிப்புக்கு முன் இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பான விசாரணையை நடத்தி முடிக்க சூரியமூர்த்தி மீண்டும் மனு செய்துள்ளார். சட்டசபை தேர்தல் அறிவிப்பு பிப்ரவரி இறுதி வாரம் அல்லது மார்ச் முதல் வாரத்தில் வெளியாகலாம். தேர்தல் கமிஷனின் விசாரணையில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. முறையான விசாரணை நடத்தாமல் இரட்டை இலை சின்னத்தை பழனிசாமிக்கு வழங்கினால் அது ஈடு செய்ய முடியாத பாதிப்பை ஏற்படுத்தும். தேர்தல் அறிவிப்புக்கு முன் சின்னம் விவகாரம் குறித்த விசாரணையை முடிக்க தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது. ரேஷன் கடைக்கு வரும் 9ஆம் தேதி வேலை நாள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரிசி கார்டுதாரர்களுக்கு தலா 3000 ரூபாய் ரொக்கம், 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு ஆகியவை அடங்கிய பரிசு தொகுப்பை அரசு அறிவித்துள்ளது. இவற்றின் விநியோகம் ரேஷன் கடைகள் வாயிலாக வரும் 8ஆம் தேதி முதல் துவங்குகிறது. எனவே விடுமுறை நாளான வரும் 9ஆம் தேதியை ரேஷன் கடைகளுக்கு வேலை நாளாக அறிவித்து உணவு வழங்கல் துறை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். இதற்கு மாற்றாக பிப்ரவரி 7ஆம் தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு தொடர் தீவிர சிகிச்சை. இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு உடல் உறுப்புகளின் செயல்திறன் குறைந்திருப்பதால் அவருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட வேண்டியுள்ளதாக சென்னை MGM ஹெல்த் கேர் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை MGM ஹெல்த் கேர் மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கை, கடும் நுரையீரல் தொற்றுக்குள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பாரதி ராஜாவுக்கு அதிதீவிர மருத்துவ கண்காணிப்பு பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவரது உடல் உறுப்புகளின் செயல்திறன் குறைந்திருப்பதால் அதற்கான சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன. தற்போது பாரதி ராஜாவின் உடல்நிலை சீராக உள்ளது. இருப்பினும் தொடர்ந்து அதிதீவிர மருத்துவ கண்காணிப்பில் சிகிச்சை வழங்க வேண்டிய சூழல் உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே திரைப்பட இயக்குநர்கள் RK செல்வமணி, சீமான், அமீர், சீனு ராமசாமி, தயாரிப்பாளர்கள் கலைப்புலி தானு, சித்ரா லட்சுமணன் உள்ளிட்டோர் மருத்துவமனைக்கு சென்றனர். பாரதி ராஜாவின் குடும்பத்தினரை சந்தித்த அவர்கள் சமூக ஊடகங்களில் தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் என கேட்டுக்கொண்டனர். முன்னாள் பில்லியர்ட்ஸ் உலக சாம்பியன் மரணம். பில்லியர்ட்ஸ் போட்டியில் உலக சாம்பியன் பட்டம் வென்ற மனோஜ் கோத்தாரி உடல்நலக் குறைவால் மரணமடைந்தார். அவருக்கு வயது 64. திருநெல்வேலி மருத்துவமனையில் சமீபத்தில் அவருக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. சிகிச்சைக்கு பின் தொற்று காரணமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டது. அப்போது மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தார். கொல்கத்தாவைச் சேர்ந்த மனோஜ் கோத்தாரி 1990 பில்லியர்ட்ஸ் போட்டியில் உலக சாம்பியன் பட்டம் வென்றவர். அகில இந்திய பில்லியர்ட்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராகவும் இருந்தார். இந்திய அரசு 2005 தயான்சந்த் விருது வழங்கி கௌரவித்தது. மனோஜ் கோத்தாரியின் மகன் சௌரவும் பில்லியர்ட்ஸ் வீரர். கடந்த ஆண்டு உலக சாம்பியன் பட்டம் வென்றார்.